பூஜை அன்னைக்கு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் குட்டிமா ஜெய்குட்டி அதுக்கப்புறம் என்னோட மச்சாண்டார் பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து வந்து வெளியில் போயிருந்தோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா லலிதாக்கோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக கொஞ்சம் ஜுவல்லர்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு போயிருந்தோம். பாப்பாவுக்கு நானும் கொஞ்சம் எடுத்து தரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். இந்த தங்கத்தோட ரேட்லாம் எதை நோக்கி இப்படி ஓடிட்டு இருக்குதுன்னு தெரியல. மிடில் கிளாஸ் அதுக்கும் லோவாக இருக்கிற ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் பவுனு மேலே சின்னதாக ஒரு ஆசைப்பட்டு வாங்கக்கூட முடியாது போல், அந்த அளவுக்கு ரேட்டு எங்கேயும் எகிரிட்டு இருக்குது. என்னுடைய கல்யாணத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000ல் 3 பவுன் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 1 லட்சம் எடுத்துகிட்டு போனால் கூட 1 பவுன் தான் எடுக்க முடியுது. பீமால அரை பவுன் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லியிருந்தாங்க. இதே ஏவியருக்கு போகும்போது 54,000 சொல்கிறாங்க. ஒவ்வொரு கடைக்குள்ளேயுமே வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 7,000 டிஃப்ரெண்ட் இருக்குது. தங்கத்தோட ரேட்டு கேட்டால் கண்டிப்பாக தங்கம் எடுக்கணுங்கிற எண்ணமும் வரல, தங்கத்தை போட்டு அழகு பார்க்கணுங்கிற எண்ணமும் வரல. தங்கத்தோட ரேட்டே எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதில் வர ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம்னு ரேட்டு எங்கேயோ போகுதுங்க. அன்றைக்கி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வீட்டிலலாம் நம்ம மாடியில் ஆயிலாம் காய்ச்சோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தறி கொட்டாயில் வந்து தறிக்கெலாம் வந்து பூஜை பண்ணிட்டோம்.